இவன் கத்துடும். அதுக்கு தானே சீனா போட்ட. உன் படத்தை என்கிட்ட ஓட்டாத. நீங்க வந்து நான் போட்ட ஸ்கெட்சிடா. நான் 7 வயசுல வால் எடுத்தவன்டா. என் வாழ்க்கையை போற்றி போட்டேடா. இந்த டிவி போட்டி கட்ட வச்சு கண்ணில் வர விட்டு ஆட்டம். இவனை பாத்துல வந்து மாறா, நல்லா மாறா. பாசா மலையா ஒட்டுறீங்க. நீங்க மிச்ச பசங்க பார்த்து மட்டும் வச்சுட்டா. இப்ப என்ன தெருத்துற ஓடி ஒளி வச்சுட்டீங்கடா. ஐயோ, இப்ப யாருமே இல்லாம என்ன ஆகிட்டீங்களா. நான் திருப்பதி போகவே மோட்டை அடிச்சிட்டீங்களா. கடைசியில பிள்ளைய காலி பண்ணிட்டீங்களா. பிள்ளைங்க கொல்லி விட வைக்க முடியலடா. உங்களை எப்படி கொண்டாலும் யாத்திரை அடங்காதா உங்களை. இந்த வரடா. இந்த தோச்சிரண்டா. அங்க அடிச்சா இங்க வலிக்குதா. எனக்கு எவ்வளவு வலி இருக்குடா. என்ன வைஃபை கனெக்ஷனா. குடிக்க தண்ணி கேக்குறாங்க. குடிக்கணும். குடிச்சு முடிச்சு நல்லா தெளிய வச்சு நொங்கலாம். தண்ணி கூடுட்டா. தாகத்துக்கு தண்ணி கூடுட்டா. பெருசு நிறைய குடுறா. நல்லா நக்கி குடுறா. அதான் தட்டுல கொடுத்துருக்குற. நாக்கு வச்சு சும்மா நக்கி குடுறா. நீ உடனே போய் நான் சொன்ன மாதிரி செய். முக்கிய செய்திகள். அசிஸ்டன்ட் கமிஷனர் சத்தியமூர்த்தியின் வீரதீர செயல்.
என்ன சொன்ன? 7 வயசுல வாழ எடுத்தவனா? நான் 6 வயசுல 7 பேரை தீய வச்சு கொளுத்துனவன்டா. ஏன் தெரியுமா? எங்க அப்பா வெட்டிட்டான். எல்லாரும் என்ன மிலிட்டரிக்காரன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கேடி, கில்லாடி, கிரிமினல், தொட்டா பத்திக்கிற நெருப்பு, திமிரு பிடிச்ச தமிழாண்டா. இப்படி தாண்டா கேம்ப்ல எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்க. என்ன சொன்ன? தொட்டா பத்தி நெருப்பா தொர்றா பத்தி தான் பாலம். தொர்றா பத்தி தான் பாலம். தொர்றா ஒரு மயிர் இல்லாத முட்டை தலையிலேயே இவ்வளவு மூளை இருக்கும் போது இங்க எவ்வளவு இருக்கும்? சத்தடா. ஐயோ, நான் சொல்லிடுறேன், என்ன விட்டுருங்க. என்னடா கீழே விழுந்து புரண்டு நடிக்கிற? நான் எத்தனை கேப்டன் தளபதிக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தவன் தெரியுமா? மிலிட்டரியில. எங்கிட்டே நடிக்கிறேன். டேய், உன் பிள்ளைய கொண்டுட்டேன், நீ எவ்வளவு துடிக்கிற? நான் பாண்டிய உயிருக்கு உயிரா நினைச்சல, பாசத்தோட வளர்த்தண்டா. அந்த பாசத்தை கொண்டுட்டியே, எனக்கு எவ்வளவு வலிக்கும், எனக்கு எவ்வளவு வலிக்கும். கொண்டு போட்டுறாய். உனக்கு கிடைக்கும் பூசை. வீரத்துக்கு வயது கிடையாது, முதுமை வந்தாலும் கோபம் குறையாது. சத்தமில்லாம ஒரு கும்பலையே காலி பண்ணிட்டு ஜாலியா இங்க வந்து கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கல. என் 32 வருஷ சர்வீஸ்ல உன்ன மாதிரி ஒரு புத்திசாலியான கிரிமினலை நான் பார்த்ததே இல்லையா. புடுங்குற ஆணியெல்லாம் நீ புடுங்கிட்டு ப்ரமோஷன் ஆர்டரை வாங்கி என் கையில கொடுத்துட்டு என்ன கிளவரா எஸ் ஆயிட்ட. நான் எஸ் ஆனாலும் நீ கமிஷனர் ஆயிட்டில. போய் இனிமேலாவது ஒழுங்கா வேலை செய். அதை நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ நாளாக என்னை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கே ரிமோட்டு, மரியாதையா அந்த செல்ஃபோனை என் கையில் கொடுத்துரு. குச்சி கையில் இருக்கிற வரைக்கும் நான் குரங்காடுமா. அந்த குச்சியை உன் கையில் கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. உழப்புக்காக கிரிமினல் ஆனவனை பார்த்துருக்கேன். நீ பிறப்பாலேயே கிரிமினல். இது எங்கிட்டே இருக்கட்டும். பெரியவரே, இப்போ நான் கமிஷனர். என் பார்வைக்கு எப்பவுமே நீ கிரிமினல் தான். விளையாடாத. நான் நினைச்சேன்னா நாளைக்கு காலையில் நீ, உன்னோட ஆதாரம், உன்னை சுற்றி இருக்கிற கூட்டம் எதுவுமே இல்லாமல் அழிச்சிடுவேன். நாளைக்கு காலையில் நீ உயிரோடு இருக்கியான்னு பாரு.
வீணா இன்னொரு தோட்டாவுக்கு செலவு வச்சிடாத. அப்போ நீ கேமை முடிக்க மாட்டேன். கேம் முடிஞ்சா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க.